ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சில நண்பர்கள் உண்டு. அவங்க அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு சாதாரணமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சர்வசாதாரணமா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட பேசுவாங்க. ஆனா சாதாரணமா பேசுவாங்க. என்ன பண்ணீங்க? என்ன சமைச்சீங்க? என்ன சாப்பிட்டீங்க? நான் இன்னைக்கு இது பண்ணேன், அது பண்ணேன் அப்படின்னு. நானும் சின்ன சின்ன கேள்விகள் கேட்கும்போது அவங்க வீட்டு விஷயங்கள எல்லாம் பேசுவாங்க. ஆனா, "எதுக்கு பேசுனீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க?" அப்படின்னு கேட்டோம்னா, "சும்மா தான் கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெறைய பேர் என்கிட்ட அப்படி பேசும்போது, அ ஏற்கனவே நான் கொஞ்சம் காலமாவே நான் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நான் இந்த மாரி பேசுறவங்க கிட்ட, இல்ல, இல்ல எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லாம தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சில சமயங்கள்ல அவங்க ஓப்பன் அப் ஆயி, அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பேசும்போது என்னைக்காவது சொல்லுவாங்க, "உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம், அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ என்னுடைய பர்டன் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. அதனால தான் நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு ஃபோன் காலையும் நீங்க எப்பவுமே அப்படி யோசிங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள கூப்பிடுறாங்க. ஒருவேள அவங்க அத உங்ககிட்ட சொல்லலாம், சொல்லாமயும் போகலாம். ஏன்னா எல்லாராலயும் எல்லா விஷயத்தையும் வெளிய சொல்ல முடியறது இல்ல. அதே சமயம் அவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட வென்ட் அவுட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆகையினால எந்த ஃபோன் காலையும் அலட்சியப்படுத்தாதீங்க. யார் உங்களோட பேச விரும்பினாலும் அவங்களுக்காக சில நிமிஷங்கள ஒதுக்குங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்மளால குறைக்க முடியுமா? அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமாங்கிறதும் நமக்கு தெரியாது. அதே சமயம் நம்மகிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு 2 நிமிஷம் அவங்களுக்காக பேசுறதும், அவங்களுடைய மனபாரத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பும் நம்மகிட்ட இருக்கு. ஆகையினால அப்படி யாரு உங்களுக்காக ஃபோன் பண்ணினாலும், "இவனுக்கு வேற வேலை இல்ல. எந்த நேரமும் ஃபோன் பண்ணி ஒப்பாரி வைப்பான்." அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. யாரா இருந்தாலும் சரி, ஃபோன் பண்ணினா அட்டெண்ட் பண்ணுங்க. மிஸ்டு கால் பார்த்துருந்தா திரும்ப கூப்பிடுங்க. 2 நிமிஷம் அவங்களுக்காக ஒதுக்குங்க. அந்த 2 நிமிஷம் அவங்க வாழ்க்கையில மிக மிக பெரிய விஷயமா இருக்கும். மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும். மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு வந்துரும். சந்தோஷத்தை கொண்டு வந்துரும். ஆகையினால யாரோட ஃபோன் காலையும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. யார்கிட்டயும் பேசுறதுக்கு சலிச்சுக்காதீங்க.